பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் திரியேக நாமம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, நம்முடைய அருமை ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த யோவானின் பாலைவன சத்தம் என்ற இந்த காணொளி ஊழியத்தை கர்த்தர் இம்மட்டும் எங்களுக்கு நடத்துவதற்கு ஆறுதலும் ஆற்றலும் பலனும் கொடுத்தார். நல்ல தேவ ஞானத்தை கொடுத்திருக்கிறார். தொடர்ந்து ஆதியாகமம் நூலிலிருந்து உபாகமம் நூல் வரை நாங்கள் தொடர்ந்து சிந்திக்கிறோம். இதற்கு முக்கிய காரணம் தேவன் பாராட்டி இருக்கிற கிருபை. எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் உங்களுடைய செவங்களில் இந்த ஊழியங்களை தாங்குகிறீர்கள். இந்த ஊழியத்துக்காக தொடர்ந்து செபிக்க நான் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த காணொளியை அநேக மக்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணும்படி சப்ஸ்கிரைப் செய்யும்படி உங்களிடத்தில் வேண்டுகிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவருடைய நாமம் புகழப்படட்டும், உயர்த்தப்படட்டும். எங்களுக்கல்ல, எங்களை உண்டாக்கி அழைத்த என் தேவனுக்கே புகழும் மகிமையும் கனமும் சாட்சியும் உண்டாகட்டும். ஆமென். தந்தை, மைந்தன், தூய ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அன்பு இறை மக்களே, நம்முடைய ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இன்ற நாளிலே பரிசுத்த யோவானின் பாலைவன சத்தமாக உணவு என்ற தலைப்பில் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இன்றைக்கு நம்முடைய அருமை ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை விடுதலை பண்ணி அழைத்து வரும் பொழுது அவர்களுக்கு கொடுக்கிற தேசத்தில் அவர்களுக்கு எதை உண்ண வேண்டும் என்ற ஒரு பெரிய உணவுக்கான பட்டியலை கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். அது உபாகமம் 14ஆம் அதிகாரம் 3 முதல் 8, 10 வசனங்கள் முழுவதும் அங்கே பறவைகளில் எவைகளை உண்ண வேண்டும், விலங்கினங்களில் எவைகளை உண்ண வேண்டும், காலில் விரிபுலம்பு உள்ள விலங்குகளில் எவைகளை உண்ண வேண்டும் என்றெல்லாம் சிறப்பான நம்முடைய உடம்பு செயல்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் உணவிலிருந்து தான் இந்த ஆரோக்கியத்தை, ஆற்றலை பெற்றுக்கொள்கிறோம். உணவின்றி நம்முடைய உடல் இயங்காது. ஆகவே உணவுக்கு இந்த உலகத்தில் மனிதன் மிக மிக முக்கியத்துவம் கொடுக்கிறான். ஆனால் மேலை நாடுகளில் பார்க்கும் பொழுது உணவுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்காத உழைப்பையும் முன்னேற்றத்தையும் பார்க்கிறோம். ஆனால் நம்முடைய ஆண்டவர், என் பிள்ளைகள் சோர்ந்து போய் விடுவார்கள், அவர்களுக்கு உண்பதற்கு நான் ஏதாவது கொடுக்க வேண்டும் என்று அவர் கருத்துள்ளவராக, உன்மீது என் மீது இரக்கமுள்ளவராக அவர் இருந்து சொல்கிறார். ஒரு நாள் வானத்திலிருந்து ஒரு மனிதர் மண்ணில் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதனை பார்த்து வானத்திலிருந்து வந்தவர் சொல்கிறார், உன்னை பார்த்தேன் வானத்திலிருந்து, உன் கண்களில் ஒளி இல்லை, உன் கைகளில் அசைவில்லை, உன் சரீரத்தில் பலன் இல்லை, நீ நடக்க முடியாதபடி, காலூன்ற முடியாதபடி நீ அமர்ந்திருந்தாய். உன்னுடைய நிலையை பார்த்து நான் மிகவும் பரிதாபப்பட்டேன். நீ இவ்வளவு பசியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாயே, உனக்கு நான் ஏதாவது கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நான் மிகவும் பிரயாசப்பட்டேன். எதை கொடுக்கலாம் உனக்கு? நிலையான உணவு, நிலையான ஆகாரம் என்ன கொடுக்கலாம் என்று சொல்லி நான் யோசித்தேன், சுற்றுமுற்றும் பார்த்தேன். ஆனால் பார்த்த எல்லா பொருள்களுமே குறைவுள்ள பொருள்களாக இருந்தது. ஆனால் நிறைவான பொருள் ஒன்றுமே இல்லை. அப்பொழுதுதான் என்னை யோசித்தேன், நான் ஒருவனே நிறைவுள்ளவன் என்று நினைத்து என்னை உனக்கு ஆகாரமாக கொடுத்தேன் என்று அருமை ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த சம்பவத்திலிருந்து அன்பான இறை மக்களே, நீங்களும் நானும் நம்முடைய ஜீவ ஆகாரம், உயிருள்ள உணவு, ஆற்றல் உள்ள உணவு ஆண்டவராகிய கடவுள் என்பதை மறந்து போகக்கூடாது. இந்த உலகத்தில் உணவுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம், உணவு என்பது உடலின் ஆற்றலின் ஒரு மையமாக விளங்குகிறது. உணவு இல்லாமல் 3 நாட்கள் வாழலாம், தண்ணீர் இல்லாமல் 3 நாட்கள் வாழலாம். ஆனால் உணவு
எவ்வளவு முக்கியம் என்பதை ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய ஊழியத்தில் போதனையில் மிக மிக அழகாக சொல்லி கொடுத்திருக்கிறார். யோவான் 6:25-48 வசனங்களில் நானே உனக்கு வாழ்வு தரும் உணவு என்று சொல்கிறார். சங்கீதம் 78:24 இந்த நீங்களே இவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று சொல்வதை பார்க்கிறோம். உலக உணவு மையத்தினுடைய புள்ளி விவர கணக்கும்படி உலகில் 795 மில்லியன் மக்கள் சரியான உணவின்றி தவித்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த உணவு ஒரே இடத்தில் குவிந்து கொண்டிருக்கிறது. பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். நம்மில் இருக்கிற உணவை நாம் பகிர்ந்து கொடுக்க வேண்டும். அன்றைக்கு இயேசுனுடைய ஊழியத்தில் ஒரு சிறுவன் கையில் இருந்த அந்த உணவு பகிரப்பட்டது, கடவுள் கையில் கொடுத்தபோது. இன்றைக்கு நீங்களும் நானும் என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, கடவுள் தம்மையே நமக்காக கொடுத்தார். அந்த வாலிபனுக்கு ஆண்டவர் சொன்னது போல் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளுமே குறைவுள்ளதாக இருந்தது. நிறைவானது எது இல்லை என்று பார்க்கும்போது நிறைவானது நான் ஒருவனே என்று சொல்லி தன்னை அங்கே கொடுத்ததை பார்க்கிறோம். அதுபோல் இன்றைக்கு உங்களையும் என்னையும் ஆண்டவர் பலமுள்ள ஆகாரத்தை, பயனுள்ள ஆகாரத்தை, பசி எடுக்கக்கூடிய ஆகாரத்தை நமக்கு வழங்குகிறார். நாமோ அவரால் படைக்கப்பட்ட அத்துணை உயிரினங்களையும் அழித்து கொண்டிருக்கிறோம் உணவு என்ற போர்வையில். மனம் வருந்தி கடவுளிடத்தில் மன்னிப்பு கேட்கலாமா? ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள பரலோக பிதாவே, நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சொன்னவரே, இந்த நாளிலும் உணவினுடைய முக்கியத்துவத்தை எங்களுக்கு எடுத்துச் சொன்ன எங்கள் உன்னதமான இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவரே, நீர்தாமே ஜீவனுள்ள உணவு என்பதை நாங்கள் மறந்து இந்த உலகப் பிரகாரமான உணவை அவளோடு நாடி ஓடினோம். எங்களை மன்னிப்பீராக. உமக்கே துதி கனம் மகிமை யாவற்றை செலுத்துகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய தந்தையாம் கடவுளுடைய அன்பும் மைந்தராம் இயேசுனுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல ஒரு பாதுகாப்பு உங்கள் அனைவரோடு இருப்பதாக. ஆமேன்.